ஒன்று என்று மூணு சொல்லக்கூடிய போன காரியம் என்னானது? போன காரியம் புலக்கை போட்டு இருக்கிறது. தாங்களே இப்படி சொல்லலாமா? என்னை அழைத்த காரணம் என்ன? சண்டையிலே தோல்வி 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 நிலையை சந்தித்தும் கொண்டிருக்கிறோம். பாசறைக்கு போவதும் அஸ்தாபுரம் வருவதும் இதே பொழப்பா போச்சு விடுது. என்ன செய்வது? சரி குருதேவா, இன்று இன்று உனக்கு ஒரு வாய்ப்பு. என்ன தெரியாதனா? ஏனென்றால் அர்ஜுனன் பாசறையிலே காவலுக்கிறான் தருமருக்கு. அதனால் தருமரை கொண்டு வர முடியும் என்று பலமுறை நீங்கள் சொல்லிவிட்டாய். உண்மைதான் உண்மைதான். அதனால இன்று அர்ஜுன் ஆயன் இருவரும் வடக்கே கிங்கிலியிடம் சண்டைக்கு ஏகி விட்டு விட்டேன். அப்படியா? சண்டைக்கு போய்விட்டார். இப்ப பாசறையில் யாருமே கிடையாது. வாருங்கள் 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 வாருங்கள். ஆமா சரி இருக்கட்டும். இருந்தாலும் குருதேவா, இன்றாவது சென்று சென்று தருமரை உயிரோடவோ பிணமாவோ அஸ்தாபுரம் கொண்டு வந்து சேர்த்து. உயிரோடு நான் கொண்டு வர மாட்டேன், அவனை பிணமாக நான் கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வந்தாலும் சரி அவன் சிரத்தை அறுத்து அழித்து கொண்டு வருவேன். துரியோதனா, பயப்பட வேண்டாம். எத்தனை நாள் நான் காத்திருக்கிறேன் தெரியுமா? இன்று யாருமே கிடையாது. தாங்கள் சென்றால் சுலபமாக கொண்டு வந்துள்ளலாம் தருமரை. ஆயனும் அர்ஜுனனும் கிங்கிலி நாட்டு வெங்கிலி சண்டை செய்ய சென்றிருக்கிறார். இதுதான் சமயம். ஆமா, அவனிடத்திலே இருந்து போர் செய்ய நம்மளை எல்லாம் வெல்லக்கூடிய பலசாலி யாருமே கிடையாதல்ல, யாருமே இல்லை. அதனால் இப்போது சென்று அவன் சிரத்தை சென்று வாருங்கள். அப்படியாகட்டும் தெரியாதனா, போய் வாருங்கள். போய் வரலாம். ஆசிரியரை தேடி வாருங்கள். ஆகட்டும். தலைவரோட வருகிறேன். ஏன் பேரான பெரிய தந்தைக்கு இந்த பாடி கூடத்துல இந்த பாடி கூடத்துல காவலுக்கு இருக்கிறீங்க. பார்க்கலாம் யாரு வருவாரு என்ன என்று. நம்ம பாடி காவலுக்கு இருப்போம். வரட்டும் பார்ப்போம். யாரே உருப்படி இந்த குருதேவன் என்று கூட பாராமல் கையிலே தள்ளி விட்டு நில் என்கிறார். யாரடா நீ? அம்மா, தாங்கள் பாடிக்குள்ள வந்திருக்கிறீங்களே, தாங்கள் யார்? தர்மரை என்னுடைய சீடனாகிய தர்மரை நான் பார்த்து செல்ல வேண்டும். வழி விடுவாயாக. யார்? துரோணாச்சாரியார். புரியல. தனர்வேதத்தின் தலைவனாகிய துரோணாச்சாரியார் எல்லாத்துக்கும் தந்தையார் முதற்கொண்டு
அஸ்தினாபுரத்து அதிபல வீரர்களுக்கெல்லாம் குருவாகிய துரோணாச்சாரியார். குருவா? ஆமா, உண்மையாகவா? உண்மைதான். குருவே வழிவிடு, நான் பெரிய சந்தை இல்லைங்க. ஐயா பாப்பா தரவையா பாண்டவருக்கு பிறந்த நட்டை பிறந்தனாய் அர்ஜுனுக்கு பிறந்த சுமத்திரைக்கு பிறந்த லகமன்னன் அர்ஜுனுக்கு பிறந்த வீர அபிமன்யு குருதேவா உங்கள் பாதத்துக்கு வந்தனம் புரிகிறேன். இருந்தாலும் வந்த காரணம் உன் பெரிய தந்தையாராகிய தர்மரை நான் கண்டு வருகிறேன், வழி விடுவாயாக. குருதேவா இங்கத்தான் உங்களுக்கு சிக்கலா இருக்குது. இந்த வீர அபிமன்னன பாலச்சாலையில காவலுக்கு இருக்க வரைக்கும் என் பெரிய தந்தை நீ பார்க்க முடியாது முடியாது முடியாது. நான் எல்லாத்துக்கும் குரு வாதியார். உன் தந்தையாரிடத்திலே கேட்டு பாரு, நான் யார் என்று அறிந்து கொள்வார். தர்மரிடத்திலே சொன்னா உள்ளே விடு 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 என்று உரைப்பார். குருதேவா நீங்க 1000 எடுத்து வைத்தாலும் இந்த வீர அபிமன்னன பாலச்சாலை காவலுக்கு நான் இருக்கிறேன். அப்படியா? ஒரு முதல்ல உள்ள போக முடியாது. உள்ளே விட மாட்டாயா? சீவன் என்னடா போவது? குரு என்று உனக்கு மரியாதை கொடுக்கிறேன், சொன்னா கேளுங்கள். வேண்டாம். குரு 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 என்று மரியாதை கொடுக்கக்கூடிய நீ உள்ளே அண்ணனாகிய தர்மனை பார்க்க வேண்டும் என்ற போது எனக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லையடா. நீ சிசியன் என்பதை காட்டிவிட்டு மட்டுமல்ல, நான் குரு என்று உனக்கு மரியாதை கொடுத்து விட்டேன். என்ன மரியாதை கொடுத்திருக்கிறாய் நீ? ஒரு சிசியனா இருந்தாலும் குருவோட பாதத்திலே பணிந்திருக்கிறேன். நீங்க போய் விடுங்கள். உள்ளே இப்ப அனுபவிக்க முடியுமா முடியாதா? ஏன் குரு மீச புடுங்குது? புடுங்கி சொலேசன் கம்மியாகி விட்டது. அதனால போய் இனத்திற்கு ஒட்டுகிறேன், ஓடி வருகிறேன். இப்பொழுது போறீங்களா? நான் சென்று வருகிறேன். உள்ளே ஒரு பதனமாகி சொல்வதற்கு போய்விடு போய்விடு போய்விடு. போமாட்டேன் போமாட்டேன், தர்மனை காணாமல் நான் போக மாட்டேன். அப்படியா? எடுவாள் தொடுபோர் தொடுக்கலாமா? பார்ப்போம். தொடுக்கலாமா? தொட்டுப்படி அடிக்கிறேன் முனை பாரலா. தப்பிக்கும். போய்விடு. ஓடி போய் பொழைச்சிக்கா. தலையோடு தான் வருவாரு.